என்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, ஒரு அட்வைஸ் மாதிரியும் கேட்பாங்க, சில பேர் வந்து என்கிட்ட ஒரு கைடன்ஸ் மாதிரியும் கேட்பாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. அவங்க கேட்குற போது நான் வந்து கேட்பேன், இதனாலன்றது நான் கொஞ்சம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இதை கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நேரமே சரியில்லை சார். ஒருத்தர் சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்து எனக்கு நேரம் சரியில்லை, எது எடுத்தாலும் எனக்கு நெகட்டிவாக போகும். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, சரி என்னோடய இடம் வந்து வாஸ்து சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி நம்ம பண்ணால் ஒரு சக்ஸஸ்ன்றதை நம்மளால் அடைய முடியும்ன்ற பட்சம் ஏதாவது அவங்களுக்கு ஒரு அண்டர்கிரவுண்ட் ரீசன் இருக்கும் இல்லைங்களா? ஒன்று அவங்களுக்கு ஹாரோஸ்கோப் சரியில்லை, அஸ்ட்ராலஜி சரியில்லை, வாஸ்து சரியில்லை, மைண்டு சரியில்லை, ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியில்லை, இது எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஆனால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். இது முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது, இது முடியும்னு நினச்சிங்கன்னா அது முடியும். இது மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு போகணும். எதையுமே ஆரம்பிக்கும் போது அரை மனசோட ஆரம்பிக்கக்கூடாது, முழு மனதோடு நம்ம ஆரம்பிக்கணும், முழு நிறைவோட ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம ஆரம்பிக்கிறத கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். முடிவும் கடவுளுக்காக இருக்கணும், முயற்சி நம்முடையதாக இருக்கணும். அதில் தான் வெற்றியோட இலக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இலக்கை வைப்போம், கடவுள் அதை வந்து பல மடங்கு இலக்கை நமக்கு கூட்டியும் கொடுக்கணும். சில நேரத்தில் இந்த பின்னடைவும் இருக்கலாம். ஆனால் எதுவுமே ஒரு கடவுளுடைய ஒரு அணுகுமுறையும் நம்ம செய்யணும். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான், விதியை மதியால் வெல்ல முடியும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு தலை விதியை கூட நம்மளால் மதியால் அதை வெல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்மளுடைய ஒரு சரியான வழிமுறைகள், அதாவது அந்த அணுகுறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் என்ன எப்பவுமே மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால அது சம்மந்தமாகவே பேசுகிறேங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா போகிற ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபங்க்ஷனிங்கே குறைஞ்சிருக்கும். கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நீடே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி டே கேர், எப்படியாப்பட்ட பெரிய 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 சர்ஜரிலாம் கூட 24 hours டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு இன்றைக்கி நமக்கு 200 பெட் 500 பெட் ஹாஸ்பிட்டல்? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், அதனால வரக்கூடிய பின்விளைவுகளை யுகிச்சு நம்ம ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டியது. இதெல்லாம் தான் கொஞ்சம் முக்கியமான ஒரு வெற்றிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சில வழிமுறை.